ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான ஒரு மஷ்ரூம் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. சப்பாத்தி பூரி கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 இன்ச் பீஸ் பட்டை 1, 2 கிராம்பு இதில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்குறப்ப தான் அந்த கிரேவிக்கு மசாலாவும் அதிகமாக கிடைக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கோல்டன் கலர் வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்தளவு பொடி பொடியாக இருக்கிறப்ப உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள். இது சேர்க்குறப்ப உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். காரம் கம்மியாக தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் அதிகம் சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு கிரேவி நல்லா வரும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ மசாலா எல்லாமே இந்த வெங்காயம் தக்காளியோடவே நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் மஷ்ரூமை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஷ்ரூமை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வேகிறப்பயே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். அதிகமாக சேர்த்துக்கிட்டா மஷ்ரூமோட தண்ணியோட சேர்ந்து கிரேவி ரொம்பவே தண்ணியாட்டம் போயிடும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. மஷ்ரூம் 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஷ்ரூம் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. நம்ம சேர்த்துருந்த அளவை விடவே கிரேவி நல்லா லூஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி பூரி கூட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசை கூடயும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு மஷ்ரூம் ரொம்பவே ஹெல்த்தி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.